ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்தாச்சேதனம் என்ற நேற்று ஒரு அரை மணி நேர செய்தியை கேட்டீர்கள். மீண்டும் அதே பகுதியை தொடர்கிறேன். உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தச்சேதனமே விருத்தச்சேதனமாகும். எங்கே இருக்கு? ரோமர் 2:9. கடந்த நாட்களில் 2 செய்திகளோ 3 செய்திகளோ நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? இது 28வது செய்தி. விருத்தச்சேதனம் என்பது வெளிப்புற அடையாளமாகும். நாம் என்ன படிக்கிறோம்? த ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட், மனித ஆவி. மனித ஆவியை பற்றி படிக்கிறோம். மாமிசம் என்பது வேறு சப்ஜெக்ட். பாவ மாமிச சாயல். மனம் ஆத்துமாங்கிறது வேறு சப்ஜெக்ட். உங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். உங்கள் ஆவிக்குள் தான் தேவன் வாழுகிறார். விருத்தச்சேதனம் என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளி அடையாளம், சரீர அடையாளம். எப்படி எங்கள் ஃபாதர்லாம் கையில் பச்சை குத்திருப்பாங்க, சாமி படத்தை போட்டு. வெளி அடையாளம் அது. அவர் எல்லா சாமியும் வச்சுருப்பார். இங்கே ஒரு சாமி, இங்கே ஒரு சாமி, இங்கே இயேசுநாதருக்கு ஒரு சிலுவை, எல்லாத்தையும் வச்சுருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சாமியும் உடம்பில் வச்சு தோலில், அப்படி கையில், ஷோல்டரில், இந்த ஹாம்ஸில் நல்லா பச்சை குத்திருப்பார். இங்கே ஒரு இயேசுநாதருக்கு ஒரு சிலுவையை போட்டு வச்சுருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் தான் விருத்தச்சேதனமும் நான் யார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நம்மிடம் ஆவியின்படி உட்புறம் இல்லாமல் வெளிப்புறம் எல்லாம் வந்துவிட்டது. உள்ள நடக்க வேண்டிய வேலையை ஆயர்களின் கூட்டம் வெளியே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிராண்டை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சபையும் ஸ்தாபனமும் மக்களை பிடிச்சி வச்சு ஒரு முத்திரையை குத்தி, நீ இந்த சபையை சேர்ந்தவன், நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ போனால் கர்த்தர் உன்னை சபிப்பார், உன்னை நரகத்துக்கு அனுப்புவார். ஆமாம், இவர்கிட்ட போன உடனே அவர் சபிக்கிறார், நரகத்துக்கு அனுப்புகிறார். இப்படிலாம் மக்களை பயன்படுத்துகிற ஆயர்கள் இருக்கிறார்கள், குருக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் படும் மோசமானவர்கள். கவனமாக இருக்க வேண்டும். அவங்க எந்த சாபம் போட்டாலும் அவங்களுக்கே திரும்பி போய்விடும். அப்போ ஆவியின்படி உட்புறம் இல்லாமல் வெளிப்புறம் எல்லாமே வந்துட்டு. ஸ்தோத்திரம். அப்போ உட்புறத்தில் இருந்து ஆவியில் இருந்து தான் மாறுவது. புரிஞ்சிட்டிங்களா? ஆவியில் இருந்து தான், உட்புறத்தில் இருந்து தான் தேவனுக்காக செயல்படுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆவியில் இருந்து தான் மனம் திரும்புதல். இந்த ஆவியில் இருந்து தான் தேவனை தேடுவது. இந்த ஆவியில் தான் தேவனை சேவிப்பது. இந்த ஆவியில்தான் ஜெபிப்பது. இந்த ஆவியில்தான் விசுவாசிப்பது. இந்த ஆவியில் எளிமை உள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவன் ஆவியில் கபடமில்லாதவனாக இருக்கிறானோ இந்த ஆவியில்தான். அப்போ தேவனை தேடுவது, நேசிப்பது, ஆராதிப்பது எல்லாம் உள்ளே இருந்து, அந்த உள்ளே இருந்து மனம் மாறுவது, ஆவிக்குள் செயல்பட்டு மனதை தேவன் பக்கமாக திருப்புவது, மறுரூபமாக்குவது, மனதை மறுரூபமாக்குவது. ஆவினாலே ஆராதித்து இந்த மனசை ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி இந்த மனசை, உங்கள் மனசை மறுரூபப்படுத்துவது, சரீரத்தை பலியாக கொடுப்பது. இந்த சரீரத்தில் நம்ம வெளி அடையாளத்தை போடுவதல்ல, விருத்தச்சேதனமோ உடுத்துவதோ எதுவும் அல்ல. புரியுங்க முதல்ல.
வெளி அடையாளத்தை காமிச்சிட்டா இவர் இந்த ஆலயத்துக்கு போகிறவர், இந்த திருச்சபைக்கு போகிறவர். வெளி அடையாளத்தை காமிச்சிட்டார் இவர் இந்த ஆர்கனைசேஷனுடைய குருக்கள் ஆயர் என்று கண்டுபிடிக்க. இதெல்லாம் நல்லது, ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதுன்னு நான் சொல்கிறேன், ஆனால் தேவனுடைய சபை வளர்றதுக்கு அது தீமை. அப்போ ஆவியில் தான் உள்ளே எல்லாம் உண்டாகி, இந்த ஆவிக்குள் இருக்கிற ஆவியானவர் தான் உங்கள் மனதை மறுரூபமாக்கி மனதை கீழ்ப்படிய வைத்து மனதுக்குள் இருக்கிற அத்தனை கசப்புகளையும் வெறித்தனங்களையும் கோபங்களையும் நீக்கி இதை மனதை தினமும் மறுபடுத்தி உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வது தினமும் நடக்க வேண்டியது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காத்திருப்பு கொடுத்தல் மட்டுமல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சர்ச் எப்படி இருக்குது, சபை எப்படி இருக்குது? சபையில் விருத்தச்சேதனம் போன்ற நிறைய அடையாளம் இருக்குது. நீங்களே ஒரு பேப்பரில் துண்டு பேப்பரில் அழுத்தி எழுதுங்க, எங்கள் சபையிலே விருத்தச்சேதனம் போன்று இந்தந்த வெளி அடையாளங்களெல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, இதை நான் மறுதலிக்கிறேன் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த வெளி அடையாளத்தை பார்த்து தான் அஞ்ஞானிகள், உலக மக்கள்கள் எவரும் திருச்சபைக்குள் உள்ளே வர முடியவில்லை. வராதற்கு காரணம், உங்கள் சபைக்கு வந்தால் நீங்கள் இதையெல்லாம் பண்ணுவீர்கள், எங்களை இப்படி தகர டப்பாவை ஆக்கிடுவீங்க, நாங்கள் வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஏதோ 1-2 தப்பி தவறி என்னையை போல் வந்துடுது. நான் அப்படி தான் வந்தேன். ஸ்தோத்திரம். அப்போது சபையின் ஸ்தோத்திரம் விருத்தச்சேதனம் போன்று யூதருடைய அடையாளங்களை போன்று ஏராளமான வெளி அடையாளத்தை நாடினார்கள், தேடினார்கள், இன்று வரை வைத்து இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இது எப்படி இருக்கு? யூதர்கள் போன்ற ஒரு பெருமையாக இருக்கு. நான் விருத்தச்சேதனம் அடைந்தவன், நான் எபிரேயருக்கு எபிரேயன், நான் பென்யமின் கோத்திரத்தான், நான் பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பெருமையாக இருக்கு. நான் இந்த சபை, இந்த பெரிய சபையை சேர்ந்தவன், எங்கள் ஆள் இவர் தான், எங்கள் ஆயர் இவர் தான், எங்கள் மேய்ப்பர் இவர் தான். பெருமையாக இருக்குது. அதுதான் சிலுவையில் காலி பண்ணார். இந்த பெருமையாக இருக்கிறத. யூதர்களுக்கு பெருமை தேவாலயம், ஆசிரிப்பு கூடாரம், ஆசாரியனோட பலிபீடம், தூப கலசம் தூக்குவது, இதுதான் அவங்களுக்கு பெருமை. அந்த பெருமையே இல்லைன்னு ஆக்கிட்டார. திருப்பி நம்ம ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பானே? அப்போது எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி உண்டாகும் விருத்தச்சேதனம். எழுத்துன்னா என்ன? நியாயப்பிரமாணத்தில் எழுதி கொடுத்துருக்கார்லவா, அதை படித்து ஒவ்வொரு யூதர்களும் அதை செய்து வந்தார்கள். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி உண்டாகும் விருத்தச்சேதனம். அப்போது ஆவியில் தான் எல்லாம் கட் பண்ணுவது இருக்குது, வெளியே தள்ளுவது இருக்குது. புரியுங்களா? ஸ்தோத்ரா. நம்ம தலைமுடி ஏன் கட் பண்ணுறோம்? அழகுபடுத்துறதுக்கு. ஆண்கள் ஏன் பண்ணுறோம்? நம்ம பேசாமடி விட்டுடலாம் இல்லையா? காட்டு மிராண்டி மாதிரி இருக்கும், அப்படியே விட்டுட்டோம்னா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு ஆண் தலைமுடியெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவர் ஒரு சிண்டு போட்டுக்கிட்டு அவர் ரோட்டை இளைஞரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ பெண்கள் கூட சிலர் முன்னால் பின்னால் கொஞ்சம் முடியை வெட்டி விடுறாங்க. எதுக்கு? வெளியே அழகுபடுத்துகிறாங்க. அதில் அது மாமிசம். படுத்தினாலும் ஒன்று தான், படுத்தாட்டாலும் ஒன்று தான். படுத்தாட்டாலுமே ஒரு பெரிய பரிசுத்தம் கிடையாது, படுத்தினாலும் பரிசுத்தம் குறைவது கிடையாது. அது மாமிசம். மாமிசமாக இருக்கும். அது அழகுபடுத்தாலும் மாமிசம்தான், அது அழகுபடுத்தாட்டாலும் மாமிசம்தான். நீ சுருட்டி விட்டாலும் மாமிசம்தான். நீ சுருட்டாமல் பிடிச்சி இழுத்து வச்சு ஒரு சணலை போட்டு கட்டினாலும் அது மாமிசம்தான். ஸ்தோத்திரம். அது சுருட்டி விட்ட மாமிசம், இது சணலை போட்டு கட்டின மாமிசம். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அதில் ஒன்றுமே கிடையாது. அது எதுக்கும் உதவாது. ஆகவே சுருட்டி விடுறவங்க சுருட்டி விடுங்க, சணலை வச்சு கட்டுக்கிறவங்க சணலை வச்சு கட்டிங்க. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. கவனிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி உண்டாகிற விருத்தச்சேதனம். அப்போ ஆவியில் வர வேண்டிய மாற்றம் இல்லாமல் நம்ம தேசத்தில் பல 100 வருஷங்களாகவே வெளியவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கோட்டு போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஜிப்பா போட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் கோட்டு போட்டுட்டு அமெரிக்கா போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கே அப்படி போக முடியாது. அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கும்போது அதுக்கு பிறகு போய் நகை போட்டுக்கிட்டாங்க. அங்குள்ள வெள்ளைக்காரியை கட்ட ஆரம்பித்தாங்க. கோட் ஷூட், பிள்ளைங்கள்லாம் கோட் ஷூட் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் சபை மட்டும் கட்டி கண் மறைக்கப்பட்ட குதிரையை போல, ஸ்தோத்திரம், அது பாட்டில் அது இருக்கும். இங்கே போதர் வீட்டில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. 4 பேருக்கு இதை அனுப்பி அவங்கள திருந்த வைங்க. அப்போ தான் நாட்டுக்கு எழுப்புதல். புரியுங்க? அப்போ எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி உண்டாக விருத்தச்சேதனம். அப்போ ஆவியில் வர வேண்டிய மாற்றம் மட்டுமே கிறிஸ்தவ மாற்றம். மற்ற மார்க்கமெல்லாம் வெளிவர வேண்டிய மாற்றம். மற்ற மார்க்கமெல்லாம் முடியை மாற்றுவார்கள், உடையை மாற்றுவார்கள், சரீரத்தை மாற்றுவார்கள். ஸ்தோத்திரம். சரீரத்தில் வரைபடம் வரைவார்கள். அவங்க மார்க்கம் சொல்வது போல வெளி மாற்றங்கள் 1000 இருக்கும். பிரார்த்தனை முறை மாற்றமாக இருக்கும். ஸ்தோத்திரம். தெய்வத்தை தேடுகிற முறை மாற்றமாக இருக்கும். தெய்வத்தை தேடும்பொழுது அவர் உடுத்துகிற உடைகள் மாற்றமாக இருக்கும். இதெல்லாம் மற்ற மார்க்கங்களில் வெளி அடையாளங்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் வெளி மாற்றங்கள் இல்லை, உள்ளான மாற்றம், ஆவியின்படி மாற்றம். ஸ்தோத்திரம். அப்போ நான் யூதன், நான் கிறிஸ்தவன், நான் இந்த வகையான கிறிஸ்தவன், இந்த வகையான கிறிஸ்தவன், இதெல்லாம் என்ன குப்பை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் இதெல்லாம் பின்பற்றினா குப்பை, இந்த குப்பையை வச்சுக்கிட்டு நான் பரலோகம் வர முடியாது. நீங்கள் என்கிட்ட குப்பையை தான் பார்க்குறீங்க. என் கண்ணுக்கு வேணால் பெருசாக தெரியலாம். நான் பென்யமின் கோத்திரத்தான் என்று சொல்லுவது, விருத்தச்சேதனம் பெற்றவன் என்று சொல்லுவது, ஆவியின்படி நான் விருத்தச்சேதனம் பண்ண என்று சொல்லுவது, நான் எபிரேயருக்கு எபிரேயன் என்று சொல்வது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் அது குப்பை, அது மலக்குப்பை. ஸ்தோத்திரம். நான் அதை பெருசாக நினைக்கிறேன், அதை பெருமையாக நினைக்கிறேன் ஆண்டவரே. அது இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் இந்த கிறிஸ்தவன், நான் அந்த கிறிஸ்தவன், நான் இதை ஃபாலோ பண்ணுற கிறிஸ்தவன், இந்த முறைமையை பண்ணுற கிறிஸ்தவன், நான் இப்படியெல்லாம் இருக்கிற கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற இந்த குப்பையெல்லாம் எதுக்கும் உதவாத ஆண்டவரே. ஆவினால் உண்டாகிறது தான் பிரைஸ் காட் ஸ்தோத்திரம். அது ஆவியின் பிறப்பாக இருக்கும் ஆண்டவரே. ஆவினால் உண்டாகிற விருத்தச்சேதனம் தான் விருத்தச்சேதனம் ஆண்டவரே என்று அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியில் என்ன விருத்தச்சேதனம்? அங்கிருந்து எல்லாத்தையும் கட் பண்ணுவது. எதை கட் பண்ணுவது? மாமிச குணங்களை கட் பண்ணுவது. இதயத்தில் இருக்கிற எல்லா முள்ளையும் குறுக்கையும் கட் பண்ணுவது. திருக்குள்ள இதயத்தை கட் பண்ணுவது ஆவியில் உண்டாகி. ஆவியில் என்ன விருத்தச்சேதனம்? அது மறைமுகமாக மர்மமாக நடக்கிறது. அது வெளியே தெரியாது. விருத்தச்சேதனம் வெளியே தெரியும், அது அடையாளம் வெளியே தெரியாது. உள்ள ஆவிக்குள்ளே ஆவியின் தேவன் உள்ளே உங்கள் ஆவிக்குள்ளே இருந்து உங்கள் ஆவியை கொண்டு உங்கள் மனதுக்குள் இருக்கிற இதயத்துக்குள்ள அத்தனையும் கட் பண்ணுவது. வேண்டாத கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள், விரோதங்கள், அன்பற்ற தன்மைகள், கோலைத்தனங்கள், ஸ்தோத்திரம், ஏழ்மை, தரித்திரம், நோய் எல்லாத்தையும் உள்ள இருந்து அவர் கட் பண்றாரு. உள்ள நிறைய குப்பை இருக்கு, வெளியே குப்பை விருத்தச்சேதனம் போல் வெளியே நிறைய குப்பை இருக்கு, மனசுக்குள்ள நிறைய குப்பை இருக்கு, இதயத்துக்குள்ள நிறைய குப்பை இருக்கு, சிந்தனையில் நிறைய குப்பை இருக்கு, எண்ணத்துக்குள்ள நிறைய குப்பை இருக்கு, யோசனைக்குள்ள நிறைய குப்பை இருக்கு, நினைவுகளில் நிறைய குப்பை இருக்கு. இது உங்க ஆவிக்குள்ள ஆவியின் தேவன் உங்க ஆவியை கொண்டு அந்த குப்பையெல்லாம் விருத்தச்சேதனம் மாதிரி கட் பண்ணி வெளியே எடுத்துக்கு குப்பையில போடுறாரு. ஆகவே இந்த ஸ்டடியில் புரிஞ்சுக்கொள்ளுங்க. the spirit of the human spirit, the secret of the human spirit, ஆவினுடைய ரகசியம் அதுதான். இது ஒரு மர்ம ரகசியம், கண்ணுக்கு தெரியாது, உள்ள நடந்துகிட்டு இருக்கும். ஆவிக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். அது எப்படி விருத்தச்சேதனம் நடக்குன்னு தெரியாது, நடக்கும்.
சரீர பிரகாரமாக நம்ம செய்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, புரிகிறதா? ஸ்தோத்திரம். ஆகவே வேத வாக்கியத்தை பற்றி நீங்கள் நல்லா புரியணும். வேத வாக்கியம் ஒரு உயிர், அது நித்திய ஜீவன் என்பதை புரியணும். அதான் ஆவினால் உண்டாகிற விருத்தச்சேதனம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 39ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் சாப்டர் 5 verse 39. ஓகே, ஸ்தோத்திரம். வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்குள் ஜீவன் உண்டாகும்படி என்னில் வர உங்களுக்கு மனதில்லை என்று இயேசு யூதர்களை பார்த்து சொன்னார். வேத வாக்கியம் என்ன சொல்லுது? அதில் நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லுது. அது இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறதுன்னு சொல்லுது. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஆவில் உண்டாகிற விருத்தச்சேதனம்னு சொல்லுது. நீங்கள் எதை நம்ப போகிறீங்க? வேத வாக்கியத்தில் என்ன இருக்குது? வேத வாக்கியத்தில் நித்திய ஜீவன் இருக்குது. ஸ்தோத்திரம். அது இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக இருக்குது. ஸ்தோத்திரம். இப்போ வேத வாக்கியம் சொல்வது என்ன? ஆவில் உண்டாகிற விருத்தச்சேதனத்தை பற்றி சொல்லுகிறது. இப்போ வேத வாக்கியம் சொல்லுவது ஒன்று, மதம் சொல்லுவது ஒன்று, மதம் சார்ந்த கொள்கை சொல்லுவது ஒன்று. வேத வார்த்தையில் தான் நித்திய ஜீவன் இருக்குது. அந்த வேத வார்த்தை கிறிஸ்துவே நித்திய ஜீவனாக இருக்கிறார். 5:11 1 யோவானில் அந்த கிறிஸ்து உங்களில் இருக்கிறார். உங்களில் அவர் இருக்கிறார். 5:12 1 யோவானில் வேத வாக்கியம் நித்திய ஜீவன், இயேசு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனாக இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். இப்பொழுது 1 யோவான் 5:12 நித்திய ஜீவன் பரலோகத்தில் போயில்லை, இப்போ உங்களுக்குள்ளே இருக்கு. நித்திய ஜீவன் என்ன? அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆவியில் உண்டாகிற விருத்தச்சேதனம் அது எதன் மூலமாய் வருகிறது? வேத வாக்கியங்கள் மூலமாய் வருகிறது. அப்போ அறிவுக்காக சிலர் போதிக்கிறாங்க. ஸ்டடி தியாலஜி ஸ்டடின்னு சிலர் போதிக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு போதிக்கிறாங்க. சிலர் உபதேசத்திற்காக போதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்படி பல பேர் பல விதங்களில் போதிக்கிறாங்க. அவங்க அறிந்தது படித்தது அவங்க கற்றுக்கொண்ட தியாலஜியை வைத்து போதிக்கிறாங்க. நல்லது தான். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? அதில் நித்தியமான உயிர் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது என்பதை நாம் புரிய வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வேத வாக்கியத்தை தேடினா தான் ஜீவனை அடைய முடியும். நல்லா நீங்கள் புரியணும். ஸ்தோத்திரம். அப்போ ஜீவன் என்பது உயிர், ஜீவன் என்பது கிறிஸ்து. யோவான் 1 யோவான் 5:12 யோவான் 1:5 சொல்லுது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ வேத வாக்கியத்தை நாம் அறிந்தால்தான், தேடினால்தான், அதை சொல்வதை நாம் கடைபிடித்தால்தான், ஸ்தோத்திரம், நாம் ஜீவனுக்குள் வர முடியும், நித்திய ஜீவனுக்குள் வர முடியும். வேத வாக்கியத்தில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறார். வேத வாக்கியத்தில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆகவே தேவன் எங்கே இருக்கிறார்? உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தையாக இருக்கிறவர். வேத வார்த்தை எப்படி? நித்திய ஜீவன். தேவன் நித்திய ஜீவன், கிறிஸ்து நித்திய ஜீவன், அவருடைய வார்த்தை நித்திய ஜீவன். தேவன் ஆவியாக உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறார். இந்த ஆவில்தான் மாற்றம், இந்த ஆவில்தான் விருத்தச்சேதனம், ஆவில்தான் வாழுதல், தேடுதல். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆவிதான் நித்திய ஜீவனாக, உயிராக, ஜீவனாக உங்கள் ஆவிக்குள் அவர் குடியிருந்து கொடுக்கிறார். நித்திய ஜீவன் உங்கள் ஆவிக்குள் இருக்கு. கிறிஸ்து உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். வேத வார்த்தை உங்கள் ஆவிக்குள்ளே போனால், வேத வார்த்தை வழியாக கிறிஸ்து உங்களுடைய இதயத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்தால் அதுதான் நித்திய ஜீவன். அங்கே உள்ளே இருந்து தான்
சேஞ்ச் உண்டாகுது, விருத்தச்சேதனம் உண்டாகுது. உங்களுக்கு புரியும்? உங்களுக்கு வேத வாக்கியம் என்ன சொல்லுது? வேத வாக்கியத்தில் நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். வேதம் எப்படி இருக்கிறது? வேத வாக்கியம் ஆவியாக இருக்கிறது. 6:63. வேத வாக்கியம் நித்திய ஜீவனாக இருக்கு, வேத வாக்கியம் ஆவியாக இருக்கு. வேத வார்த்தை எப்படி இருக்கு? வேத வார்த்தை கிறிஸ்துவாக இருக்கிறது. தேவன் எங்கே இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியின் தேவன் எங்கே இருக்கிறார்? உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். ஆவியின் தேவன் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார். வேத வார்த்தை ஆவியாக இருக்கிறது, வேத வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, வேத வார்த்தை நித்திய ஜீவனாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதவாசத்தை தேடாவிட்டால், வேத வாக்கியத்தின்படி வாழாவிட்டால் நாம் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது கடினம். அது இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ ஆவியில் தான் தேவன் இருக்கிறார். அப்போ ஆவியில் தான் மாற்றம், ஆவியில் தான் விருத்தச்சேதனம், ஆவியில் தான் தேடுவது, ஆவியில் தான் வாழ்வது, ஆவியில் தான் உயிராக ஜீவனாக நித்திய ஜீவனாக உங்கள் ஆவியில் தான் அவர் குடியிருக்கிறார். உங்கள் ஆவிக்குள்ளே தான் உயிரான ஜீவனை கொடுக்கிறார். இதை விட வெளிப்புறம் தான் மக்களுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா இதை கொஞ்சம் புரியறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆவிக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு, அவர் ஜீவனாக இருக்கிறாரு, அவர் வார்த்தையாக உள்ளே இருக்கிறாரு, அவர் நித்திய ஜீவனாக என் ஆவிக்குள்ளே இருக்கிறாரு. நித்திய ஜீவனாக உள்ளே இருந்து, வார்த்தையாக உள்ளே இருந்து, வேத வாக்கியமாக உள்ளே இருந்து, என் இதயத்திற்குள்ள இருக்கிற அத்தனையும் விருத்தச்சேதனமாக அவர் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம். இது ரொம்ப கஷ்டமான முறையாக இருக்குது இவங்களுக்கு. ஆனால் வெளிப்புறத்தில் மாற்றுவதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப இலகுவாக இருக்குது. மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பார்க்கறதுக்கும் வெளியே அட்ராக்ஷனாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஆகவே வெளிப்புறத்தில் தேடுவதை ஆண்டவர் நீக்கிவிட்டார். வெளிப்புறத்தில் நீங்கள் தேடுவதும் வெளிப்புறத்தில் அடையாளத்தை கொண்டிருப்பதையும் சிலுவையில் நீக்கிவிட்டார். வேத வாக்கியம் இயேசு, வேத வார்த்தை இயேசு, வேத வாக்கியம் நித்திய ஜீவன், தேவனுடைய வார்த்தை ஆவி. தேவன் ஆவியாக இருக்கிறார், கிறிஸ்து ஆவியாக இருக்கிறார். உங்கள் ஆவிக்குள் வேத வாக்கியமாக, வேத வார்த்தையாக, ஜீவனாக, ஆவியாக உங்கள் ஆவிக்குள் உட்பிரவேசித்து உள்ளேயே அவர் ஆவியின் விருத்தச்சேதனத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆனால் நமக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? வெளி மாற்றம் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஒரே நாளில் அதை மாற்றிடலாம். 40 வருஷம் அதே மாதிரி இருந்துட்டு போயிடலாம். உள்ள இல்லை, வெளியே ஞானஸ்தானம், வெளியே கைத்தட்டுவது, வெளியே அந்நிய பாஷை பேசுவது, வெளியே நடனம் ஆடுவது, டான்ஸ் ஆடுவது, ஆராதிப்பது எல்லாம். உள்ள வேதவாக்கியம், வேதவார்த்தை, வேதவாக்கியமாகிய வார்த்தையாகிய இயேசு, ஜீவனாகிய வார்த்தை, ஆவியாக வார்த்தை உள்ளே இருக்கா? அதுதான் உள்ளே இருந்து ஆவினால் விருத்தச்சேதனத்தை உண்டாக்குது. ஆவினால் உண்டாகிற விருத்தச்சேதனத்தை உண்டாக்குகிறது. அப்போ நல்லா கவனிங்க. விருத்தச்சேதனம் வெறுமனே யூதர்களுக்கு அடையாளமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, வெறும் அடையாளம். அவங்க ஆராதனை ஒரு அடையாளம், அவங்க வொர்ஷிப் ஒரு அடையாளம், அவங்க பண்டிகை ஒரு அடையாளம், அவங்களுடைய ஆராதனை முறை ஒரு அடையாளம், ஓய்வு நாள் ஒரு அடையாளம், சாப்பாட்டின் முறைகள் ஒரு அடையாளம், உடை ஒரு அடையாளம், அவங்க ஆசரிப்பு கூடாரம் ஒரு அடையாளம், அவங்களுடைய பலிகள் ஒரு அடையாளம், காணிக்கல் அடையாளம். அத்தனை வெளிப்புறமாக இருந்தது. ஆராதனையில் பல சடங்குகள் இருந்தது. ஏதாவது உள்ளே இருக்க பார்த்தீங்களா? பண்டிகை அடையாளம். இன்றைக்கும் சபை பண்டிகை தான் விரும்புது. சந்தோஷ பண்டிகை, பெருவிழா பண்டிகை, பெந்தக்கோஸ்தை பண்டிகை, அதே பண்டிகை தான் இன்றைக்கி விரும்புகிறாங்க மக்கள். அதுக்கு தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அதில் ஒரு 3 நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் தகர டப்பாவாக மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூத மதம் தனியே ஒரு ஆராதனை. இன்றைக்கும் பாருங்கள் அப்படி தான் இருக்குது.
யூத மதத்தினுடைய ஓய்வு நாளை பாருங்கள், அது ஒரு தனியார் வெளி அடையாளம். ஆசரிப்பு கூடார முறையை பாருங்கள், அது வெளி அடையாளம். பலிகளை பாருங்கள், ஒரு அடையாளம். அவன் காணிக்கை செலுத்துகிற முறைகளை பாருங்கள், அடையாளம். அத்தனையும் வெளிப்புறமாக தான் இருந்தது. நமக்கு எப்படி இருக்குது? அதே தான் இருக்குது. வெளிப்புறமான ஒரு ஞானஸ்தானம், தொட்டியில் முங்கி எழும்ப வேண்டிதான் அல்லது ஆற்றுல முங்கி எழும்ப வேண்டிதான். அதுக்கப்புறம் 4ஆவது நாள் சார கடையில் நிற்பார், எங்கேயா உட்காந்து புகை விட்டுட்டு இருப்பார் ட்ரெயின் இன்ஜின் மாதிரி. அல்லது ஒரு டிவி முன்ன 50 சேனல் பார்த்தாங்க, இப்போ ஒரு 40 சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து 150 சேனல் பார்ப்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. எங்கே எடுத்தீங்க? நான் இந்த பிராண்டில் எடுத்தேன். ஸ்தோத்திரம். டேவிட் பொன்னிசாமின்னு ஒரு ஐயா இருந்தார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. இந்த பாட்டு அவர் எழுதின பாட்டு. இவருடைய பேராசிரியர் எபனேஸ்வர் ஐயாவுடைய சித்தப்பா, காலம் சென்ற எபனேஸ்வருடைய சித்தப்பா, அவரும் காலம் சென்று விட்டார். பெரிய பரிசுத்தவான். அவர் சொன்னார், மதுரையில் ஒரு அப்பளக்கட்டு இருக்குது, மீனாட்சி பிராண்டுன்னு. அது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மேலே நல்ல டாப்பாக கவர்லாம் இருக்கும், உள்ளே சிங்கிளாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி சபை. பிராண்டு வெளியே இருக்கும், உள்ளே எல்லாம் தனித்தனியாக இருக்கும் அப்படிம்பார். நெல்லிக்காய் மூட்டை விசுவாசிம்பார். அவுத்து விட்டால் எல்லாம் தனியாக ஓடியே போயிடும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி சபை எப்படி இருக்குது? வெளியே ஒரு பேப்டிசம், அவ்வளோதான், முடிஞ்சது. பேப்டிசம் வருவாங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸுக்கு ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, 2 இப்படி கையை ஆட்டுவாங்க, அப்புறம் போயிட்டுருப்பாங்க. அந்த எடுக்கிற அன்றைக்கி ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. அதுக்கப்புறம் காட்டு மராண்டி ஆட்டம் வாழ்க்கை போயிடும். அப்புறம் ஆராதனை வெளிப்புறமாக இருக்குது. ஓ, இந்த சபையிலுடைய ஆராதனை பார்த்தீங்களா? எப்பா சூப்பர் ஆராதனைப்பா, என்ன மாதிரிய பாட்டு, என்ன மாதிரி வர்ஷிப். ஓ கா போ, பறக்குது, அனல் பறக்குது, அக்னி ஊற்றுது. அப்புறம் ஜபத்தை பாருங்கள், வெளிப்புற ஜபம். 300வது நாள் ஜபம், 400வது நாள் ஜபம், 500வது ஜபம். எல்லாருக்கும் பிரியாணி 1000 பேருக்கு, யூதர்கள் மாதிரி. நான் ஜபத்தை கண்டம் பண்ணலை, ஆவினால் ஜெபம் பண்ணுங்கிறேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஆவினால் ஜெபம் பண்ணுங்கிறேன், 8 மணி நேரம் ஆவினால் ஜெபம் பண்ணுங்கிறேன். ஸ்தோத்திரம். உபதேசம், நாங்கள் இந்த உபதேசம் எல்லாம் வெளியே தான். வெளியே உபதேசம் 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 உபதேசம். அதை கை கொள்வது, நம்புவது எல்லாம் வெளியே. அப்போது இது எதுவுமே பிரயோஜனப்படாது. எதுவுமே பிரயோஜனப்படாது. வேத வார்த்தை கிறிஸ்து, வேத வாக்கியம் கிறிஸ்து, வேத வார்த்தை ஆவி, வேத வார்த்தை ஜீவன், வேத வார்த்தை நித்திய ஜீவன். அந்த வேத வார்த்தை ஆவியா ஜீவனா? வேத வாக்கியமும் உங்கள் ஆவிக்குள்ளே இருக்குது. அங்கிருந்து உங்கள் ஆவி வழியாக ஆவினால் உண்டாகிற விருத்திச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சிம்பிள். வெளியடையாளம் நோ. ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் கேட்ட மக்களை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் கிருபை இன்று நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் பின்பற்றி வந்த இத்தனையும் ஆண்டவர் வெளி அடையாளங்கள், உள்ளான ஆவின் அடையாளம் இல்லை. எங்களுடைய ஆவினுடைய ரகசியத்தை இதுவரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வரீங்க, அதற்காக நன்றி என்று அறிந்து மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீ